ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிட போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசுவே எனக்கு இறங்கிடுமே என்று சொல்லி. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, அழுதிடும் எந்தன் சத்தம் கேளுமே, பாடியும் எந்தன் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, அழுதிடும் எந்தன் சத்தம் கேளுமே, பாடியும் எந்தன் கண்ணீர் துடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். இந்த வார்த்தை எங்களிடத்தில் பேசி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் தர ஆண்டவரே நாங்கள் பிரார்த்திக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்கு தேவையான அனுதின மன்னாவை நீங்கள் கொடுங்க சுவாமி. அப்பா, யார் யார் என்னென்ன தேவையோடு ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த வார்த்தை அவங்களுக்கு மருந்தாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் என்று நம் ஒவ்வொருவரும் எவ்வளோ ஒரு கஷ்டமான நேரம் வரும்போதோ, இல்லை ஒரு கடினமான சூழ்நிலை, இல்லை ஒரு இன்னல் மிகுந்த பாதை வரும்போதோ, நெருக்கத்தின் மத்தியிலும் நாம் எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிடுவோம். அநேக நேரத்தில் வார்த்தைகள் இல்லாத போது, ஜெபிக்க வார்த்தைகள் இல்லாத நேரத்தில் நாம் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க சுவாமி, எனக்கு இறங்கும் என்று நாம் கூறிக்கொண்டிருப்போம். இதுபோல் யார் யார் ஆண்டவரை நோக்கி இப்படி கூப்பிட்டார்கள், அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். வாசிக்கலாமா? முதலாவதாக, அவர் எதிலிருந்து அவர் இறங்கினார்? வியாதியில் கர்த்தர் இறங்கினார். பர்திமேயு என்ற குருடனை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அநேக இடங்களில் நீங்கள் இந்த பர்திமேயு குறித்து நீங்கள் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47-48 நாம் வாசிக்கிறோம். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நம்ம சில நேரங்களில் ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க என்று நாம் கேட்பதற்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு இந்த சுகவீனத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க என்று நாம் கேட்போம். ஜெபிக்க நமக்கு வார்த்தைகள் இல்லாத போது, ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிடுவோம். அதுபோல் இந்த குருடனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாரும் அவனை அதட்டிய போது இன்னும் அதிகமாய் அவன் ஆண்டவரை கூப்பிட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். இதே சம்பவத்தை லூக்கா 18:35-43 வரைக்கும் கூட நாம் வாசிக்கலாம். இப்படியாக இந்த கூப்பிட்ட இந்த பர்திமேயு என்ற குருடனுக்கு அவர் பதில் கொடுத்தார். 49வது வசனம், மார்க்கு 10:49 சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்போது நம்ம இப்படி கூப்பிடும்போது ஆண்டவர் நம்மளை விட்டு கடந்து போனால் கூட அவர் திரும்பி வந்து அவர் நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே என்று எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்ட போது ஆண்டவர் திரும்பி அவனை அழைத்த தேவன். 52வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த பர்திமேயு என்ற குருடன் இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, விடுதலை கொடுத்து அவன் வீட்டிற்கு செல்லும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுபோல் நாம் வாசித்தால் மத்தேயு 20வது அதிகாரத்தில் 30-31 வசனங்கள் 2 குருடர்களை அங்கு காட்டுகிறது. அவர்களும் மத்தேயு 20:30-31 வசனத்திலே, அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 31வது வசனம், அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இது போலதான் ஒருவேளை நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்மை சுற்றி உள்ள நபர்கள், மனுஷர்கள் நம்மை ஒரு நிலை குலைந்து நமக்கு மிகுந்த வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை கீழே
கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சமயங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கூட நீ ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், அவர் உனக்கு இறங்கலாம் மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கவங்க சொல்லலாம். ஒருவேளை இந்த மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகளை நீங்கள் கேட்கலாம். இந்த நோய் உன்னை விட்டு சுகமே ஆகாது, இதை சுகப்படுத்த முடியாத வியாதி என்று நம்மக்கிட்ட நம்மளோட மருத்துவர்கள், நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்மளோட உறவினர்கள் சொல்லி உங்களோட மனதும் மிகுந்த காயத்தினால் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இறங்கும் என்று கூப்பிடும்போது கண்டிப்பாக கட்டாயமாக ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எந்த ஒரு கூப்பிடுதலுக்கும் அவர் தம்முடைய செவியை அவர் மறைக்கவே மாட்டார். எப்பொழுதும் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இது போல தான் இந்த 2 குருடர்களுக்கு ஆண்டவர் இறங்கினார். அவங்க ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது அவங்களுக்கும் இறங்கி ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்தார். நம்ம வாசிக்கலாம், மத்தேயு 20:34 வாசிக்கலாம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவர் மனதுருகு தேவன். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நம்ம கேட்கும்போது, இல்லை நான் உனக்கெல்லாம் இறங்க மாட்டேன், நீ எவ்வளோ பாவம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி நம்மளோட காரியங்களை குறித்தும் எதை குறித்தும் அவர் கேட்கிற தேவனே அல்ல, உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம வாசித்தோன்னா லூக்கா 17வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாமா? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இந்த வசனத்தில் பார்க்குறோம், அந்த 10 குஷ்ட ரோகிகளும் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவங்க கூச்சலிட்டார்கள். அப்போ அந்த கூச்சலையும் ஆண்டவர் கேட்டு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள், அவ்வளோதான் சொன்னார். நீ சுகமடைவாக அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் போய் ஆசாரியர்கிட்ட உங்களை காட்டுங்கன்னு சொன்னார். அவங்க போகிற வழியிலேயே நல்ல சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது போல தான் வியாதியில் கூப்பிட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நம்ம வாசித்தோன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 27வது வசனம். பிலிப்பியர் 2:27 அதில் வாசிக்கலாம். எப்பாப்ரோதீத்து என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அந்த எப்பாப்ராதீத்து என்ற மனுஷன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். ஆனாலும் அவனுக்கு தேவன் அவனுக்கு இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். அது போல தான் பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் அந்த குஷ்டரோகிகளை போல ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என்னை சுகமாக்குங்க என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பரலோகத்தின் சுகத்தை, ஒரு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, அன்றைக்கு உங்களை நோக்கி கூப்பிட்டு அந்த 10 குஷ்டரோகிகளுக்கு நீங்கள் இறக்கம் செஞ்சீங்களே, இந்த எப்பாப்ரோதீத்துவை குணமாக்குனீங்களே, அதுபோல் அந்த பர்திமேயு என்ற குருடனை நீங்கள் சுஸ்தமாக்குனீங்களே, அந்த 2 குருடர்கள் உம்மை நோக்கி எனக்கு இறங்கும் என்று கேட்டபோது இறங்குனீங்களே சுவாமி, எனக்கும் இறங்குங்க சுவாமி என்று நாம் கேட்க போகிறோம். அப்போ அந்த வியாதியில் ஆண்டவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு இறங்கும் சுவாமி, இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யக்கூடாது, இந்த வியாதியிலிருந்து எனக்கு இறங்கி எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நாம் கேட்க போகிறோம். 2வதாக பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு இறங்கும் என்று நாம் கேட்கணும். ஒருவேளை இது போன்ற காரியங்களில் என்ன ஜெபிக்க கூட வார்த்தை இருக்காது. நம்மளோட கண்ணீர்கள் எல்லாம் கரைந்து எல்லாம் காலியாகிவிடும். என்ன சொல்லி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தை நாம் சொன்னால் கூட போதுமானது. பிரியமானவர்களே, வாசிக்கலாமா? மத்தேயு 15:22. மத்தேயு 15:22 வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளோட மகளுக்காக அவள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வந்தாள். அவள் ஒரு கானானிய ஸ்திரீயாக இருந்தாள். அப்போ அவள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் நம்மளோட ஜனங்களுக்காக தான் நான் வந்தேன், அன்றி மற்றபடி அல்ல. அப்படிங்கும்போது ஆண்டவரே, அந்த நாய்கள் எப்படி கீழே விழுந்த துணிக்கைகளை தின்றது போல் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கொஞ்சத்தை விட்டு வச்சுருப்பீங்கள, அதை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவள் பணிந்து கெஞ்சி கேட்கிறாள். ஒருவேளை அவன் நினைத்திருந்தா, அப்படி ஒன்று எனக்கு சுகம் வேண்டாம், அப்படி ஒன்று என் மகள் குணமாக வேண்டாம், எனக்கு என்னோடய ப்ரெஸ்டீஜ் தான் முக்கியம், எனக்கு என்னோட ஒரு குலம், என்னோட ஒரு ஈகோ, அதுதான் எனக்கு இது தேவை, எனக்கு இந்த சுகம்லாம் வேண்டான்னு அவள் போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் முன்பாக அவள் தன்னை தாழ்த்துகிறாள். ஜீவனுள்ள தேவன் இவர் தான் என்பதை அவள் விசுவாசித்திருந்தனால அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளோ நாளும் நம்ம சிறுகலாம், அவர் தான் பெருகணும் அப்படின்னு சொல்லி அவளை தன்னை தாழ்த்தி
ஆண்டவரே அந்த நாய்கள் கீழே அந்த மேஜையில் விழும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் எவ்வளவாய் அவளோட விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த விசுவாசம் ரொம்ப பெருசு, கண்டிப்பாக நீ வீட்டுக்கு போகும்போது அவள் சொஸ்தமாக இருப்பாள் என்று சொன்னார். அதே போலவே அந்த மகளும் குணமாகினாள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக வேண்டுதல் செய்தார். இந்த மாதிரி பிசாசின் பிரச்சனையில் நீங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். பிசாசுகள் நம்மளை உபத்திரவப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கு. அது எல்லாவற்றையும் முறியடித்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால நம்ம ஜெயிக்க முடியும். அதை ஜெபித்து ஜெயிக்க முடியும். ஆனாலும் பிரியமானவர்களே, சில நேரத்தில் நமக்கு சோர்வுகள் வரும். எவ்வளோ காலம் இந்த பிசாசோடு நம்ம போராட வேண்டியது இருக்குது, அது புறப்பட்டு போக மாட்டேங்குது, நான் உபவாசம் எடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற முடியவில்லையே என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, இறங்கும் அப்பா, இந்த பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, பூர்ண விடுதலை தாங்க என்று நாம் கேட்கும்போது இப்பொழுது அந்த பிசாசினமிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையும் ஒரு ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். அதுபோல் இதே போல் இன்னொரு சம்பவம் மத்தேயு 17வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 17:15. அங்கே ஒருவன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவரே, என்னோட மகனுக்கு இறங்குங்க, அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான் என்று சொல்லுகிறான். மத்தேயு 17:15. ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்று அவன் சொல்லுகிறான். அப்போது ஆண்டவர் 18வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். பிரியமானவர்களே, இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மனுஷர்கள் நமக்கு காரணமில்லாமல் செய்த மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுகள், இன்னும் சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தினாலையும் இயேசுவின் இரத்தத்தினாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விடுதலை உண்டு. ஆனாலும் உங்களுக்கு சோர்வுகள் வரும்போது, இயேசுவே எனக்கு இறங்கும் சுவாமி, எனக்கு இறங்கும், இவர்களெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தந்தீங்களே, இன்றைக்கு எனக்கும் அந்த விடுதலையை தாங்க என்று நாம் கேட்க போகிறோம். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு சோர்வான நேரத்தில் இதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். அடுத்ததாக, மூன்றாவதாக எதிலிருந்து நமக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்றால் சங்கீதம் 25:16. சங்கீதம் 25:16 வாசிக்கலாமா? என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். தனிமையில் ஆண்டவர் நமக்கு இறங்குகிற தேவன். நம் தனிமையில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லது எல்லாரும் இருக்கும்போது நமக்கு ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங் நமக்கே வரும். என்ன, எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் பேசி சிரித்து கொண்டு இருக்கிறாங்க, நம்மளும் அந்த கலந்துரையாடலில் பேசி கொண்டு தான் இருப்போம். ஆனால் நமக்கு மனதுக்குள்ளே ஒரு தனிமை, ஒரு சோர்வு, யாரும் இல்லாத கைவிடப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் கைவிடப்பட்டவனும் மனம் நொந்தவனுமாக இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யும் அப்பா, எனக்கு நீர் ஆண்டவரே என் கூட வந்து வாசம் பண்ணுங்க என்று நாம் கேட்க போகிறோம். இதில் அழகாக இந்த தாவீது சொல்லியிருக்கா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். சிறுமைப்படுத்தப்பட்டு தனிமையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க சுவாமி, எனக்கு நீரே எல்லாமுமாய் இருந்து என்னை வழி நடத்துங்க சுவாமி என்று நாம் கேட்க போகிறோம். பல்வேறு சூழ்நிலையில், ஒருவேளை நீங்கள் முதிர் வயதில் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வேறு இடங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வெளிநாடுகளில் உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், இல்லை வெளி வேலைக்காக, இல்லை படிப்பிற்காக உங்களை விட்டு தூர இடத்துல இருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரை நான் சிறுமைப்படுத்தப்பட்டு இப்படி நான் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னோடய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, நான் எதற்காக வாழ வேண்டும் என்று எத்தனையோ பேர் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, என் கூட வந்து நீங்கள் வாசம் பண்ணுங்க சுவாமி, என்னோட இந்த காலியான வீட்டை நீங்கள் நிரப்புங்க என்று நாம் கேட்க போகிறோம். அப்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்கள் கூட வாசம் பண்ணுவார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட வந்து வாசம் பண்ணி நம்ம கூட போஜனம் பண்ணணும்னா, ஆண்டவரே நீர் வாரும், நீர் என் மேலே இறங்கி நீங்கள்
என்னோட இந்த தனிமையை மாற்றி போடுங்க என்று நாம் கேட்க போகிறோம். அப்போ முதலாவதாக வியாதியில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிட போகிறோம். பிசாசின் பிடியில் இருக்கும்போது எனக்கு இறங்கும் கர்த்தாவே என்று நாம் கூப்பிட போகிறோம். தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கும்போது நான் தனித்தானும் சிறுமைப்படுகிறோமா இருக்கிறேன் கர்த்தாவே எனக்கு இறங்கும் சுவாமி என்று நம்ம கேட்க போகிறோம். நம்ம தனிமை எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவார், நிச்சயமாக கட்டுவார். இந்த நகோமியை பார்க்கலாம், எவ்வளோ தனிமையாக இருந்திருக்கும்ல. ஒரு குடும்பமாக ஒரு ஊருக்கு சென்று வரும்போது திரும்ப வரும்போது எல்லாவற்றையும் இழந்து, கணவனையும் பிள்ளைகளையும் இழந்து வரும்போது தனியாயவா வந்தா. ஆனால் இந்த பட்டணத்தில் பெத்லஹேம் என்ற ஊரில் அவள் வாழ்ந்திருந்தா. எல்லாரும் நகோமியை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாழ்த்தினார்கள். அப்போ அவளோட அந்த பரம்பரையில், அந்த ரூத்தின் பரம்பரையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்தார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். இது போல் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் கட்டுவார். நான் தனிமையாக இருக்கிறேனே, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லையே, ஆண்டவர் எனக்கு சீக்கிரமாக ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்துவாரா, எனக்கு என்னோட வயசு எல்லாம் கூடி போச்சே, இனிமேல் யார் என்னை திருமணம் பண்ணுவார் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கலங்காதீங்க. ஆண்டவர் எனக்கு இறங்குங்க சுவாமி, எனக்கு இறங்குங்க, நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு இறங்குவேன் என்று சொன்னீங்களே, நீங்கள் இறங்குங்க சுவாமி என்று நாம் கேட்க போகிறோம். நான்காவதாக நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, நெருக்கத்தில் இல்லை விக்கினங்கள் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இறங்குங்க. ஒரு நெருக்கப்படும் போது எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஒரு வியாதினா மருத்துவர்கிட்ட போகலாம், இல்லை ஒரு கடன் பிரச்சனையா வேறு யார்கிட்டையாவது நண்பர்கள்கிட்ட வாங்கி அதை கைமாற்றி கூட விட்டலாம். ஆனால் ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு இடுக்கமான பாதை என்று வரும்போது வேறு வழியே இல்லை. ஆண்டவரோட சமூகம் மாத்திரம்தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அது ஒரு விடுதலையை கொடுக்க முடியும். அப்போ அங்கே போய் நம்ம ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலமான வழியை தாங்கன்னு கேட்க போகிறோம். வாசிக்கலாமா? சங்கீதம் 31 அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், இயேசுவே எனக்கு இறங்குங்க சுவாமி, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் இந்த கஷ்டமான பாதை வழியாக போய்கொண்டிருக்கிறேன், ஒருவேளை இது உங்கள் சித்தமாக இருக்கலாம் சுவாமி, ஆனால் எனக்கு இறங்கி தயவு கூர்ந்து எனக்கு இறங்குங்க சுவாமி. இறங்கும் என்றால் உங்கள் இறக்கத்தினால எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்கறது தான். அதாவது என்னோட ஒரு நல்ல காரியமோ நான் இதை பண்ணேன் அதனால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்கறது கிடையாது. இறங்கும் அப்படின்னா இதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எனக்கு இறங்குங்க, இறக்கம் செய்யுங்க. நம்ம பின்னிட்டு திரும்பி பார்த்தா எப்போ நம்ம சாக வேண்டியவங்க, இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம உயிரை விட்டு வைத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டவரோட கிருபை, இரக்கங்கள். அதனால் ஆண்டவரே எனக்கு இந்த விஷயம் எனக்கு இறங்குங்க சுவாமி, நான் நெருக்கப்படுகிறேன் சுவாமி, நீ உண்மை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை, இந்த நெருக்கத்தின் பாதையில் எனக்கு இறங்குங்க என்று நாம் கேட்க போகிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கலாம். இதை விட்டு எப்படி வெளியே வருவதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்ம போகும்போது மனுஷர்கள் அவ்வளோ நிந்தனையான பேச்சில் நம்மளை காயப்படுத்தலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கி கொண்டு இருக்கலாம். எப்படி அதுலேருந்து வெளியே வருவதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருங்க, எனக்கு இறங்குங்க சுவாமி, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 57:1 வாசிக்கலாமா? சங்கீதம் 57:1. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உங்கள் செட்டை நிழலில் வந்து அடைஞ்சிக்கிறேன் சுவாமி, எனக்கு இறங்குங்க அப்பா, எனக்கு இறங்குங்க என்று அவன் கேட்கிறான். இது போல தான் ஒரு சூழ்நிலை, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சூழ்நிலையை நான் கடக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் என்னை பயங்கரமாக பகைத்தார்கள். நான் அந்த இடத்துக்கு, வேலை செய்கிற இடத்துக்கு நான் போகும்போது அவ்வளோ ஒரு கடினமான பாதை, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இவ தான் அந்த காரியத்தை செஞ்சா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை அவர்கள் பெரிதுபடுத்தி பயங்கரமாக அதை என்னை கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டே போவேன். ஆண்டவரே எவ்வளோ நாட்கள் ஆண்டவரே இந்த நெருக்கம், ஆண்டவரே இதை நீக்கி போடுங்க சுவாமி, எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பாக ஆண்டவரே நான் எவ்வளோ சாட்சி பெற்ற மகளாக இருந்தேனே, மனுஷ தயவிலும் ஆண்டவரே உங்களோட கிருபையினாலும் நான் எவ்வளோ ஆண்டவரே
பல்வேறு காரியங்கள் நான் சாதிக்க வேண்டிய இந்த வயதில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த மனுஷர்கள் எல்லாம் என்னை நிந்திக்கிற நிந்தை ஆண்டவரே என்னை விட்டு அகற்றுங்க, எனக்கு இந்த நெருக்கத்தின் பாதை வேண்டாம் என்று நான் கதறி கொண்டு இருந்தேன். ஆனாலும் இப்பொழுது நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ அதிகமாக என்னை நேசித்ததுனால இன்றைக்கு எல்லாரும் யார் யார் என்னை விட்டு போனாங்களோ, யார் யார் என்னை அன்றைக்கு வெறுத்தார்களோ, அவர்கள் எல்லாரும் வந்து நாங்கள் அப்படி நினைத்திருக்கக்கூடாது, எங்களை மன்னித்து விடு என்று கேட்கிற விதமாக ஆண்டவர் மாற்றினார். நம்மளுடைய வழிகள் அவருக்கு பிரியமாக இருந்தால் நம்மளோட சத்துருக்களும் நம்மளை சிநேகிப்பார்களாம். அது போல தான் பிரியமானவர்களே, நீங்களும் இது போன்ற நெருக்கத்தின் பாதை வழியாய் எங்கேயும் என்னால் தலை காட்ட முடியல, ஏதோ ஒரு அவமானம் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னோட முகத்தை மூடிக்கொண்டு நான் செல்லுகிறேனே அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருந்து நீங்கள் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் கண்ணீருக்கு ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பதிலை தருவார். நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பிரியமானவர்களே, இதுதான் இந்த நெருக்கத்தின் மத்தியில் விக்கினங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிட போகிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் எதிலிருந்து ஆண்டவர் நமக்கு இறங்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாமா? மனுஷரின் ஒடுக்குதலிலிருந்து. மனுஷர்கள் பல நேரத்தில் நம்ம ஒடுக்குவாங்க, நாம் முன்னேற விடாத படிக்கு, நாம் உயராத படிக்கு மனுஷர்கள் நம்மை ஒடுக்கும்போது ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, இந்த மனுஷரின் ஒடுக்குதலிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு இறங்குங்க என்று நாம் கேட்க போகிறோம். வாசிக்கலாமா? சங்கீதம் 56:1 சங்கீதம் 56:1 சொல்லுகிறது, தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த தாவீதுக்கு எவ்வளோ அப்போ ஒடுக்குதல் வந்திருக்கும் இல்லையா? எவ்வளோ! ஏன்னா ஒரு ராஜ மேன்மை என்பது எல்லாரும் அதை ஆசைப்படுகிற ஒரு பதவியாக இருக்குது. எல்லாரும் வந்து நம்ம ராஜாவாகணும்னு நினைப்பாங்க இல்லையா? அந்த போல நேரங்களில் அவன் கூப்பிடுக்கிறான், மனுஷர் என்னை ஒடுக்குகிறாங்க, நாள்தோறும் எனக்கு போராக இருக்குது. நம்ம சொல்லலாம், தினந்தனே எனக்கு ஒரு பிரச்சனை சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மாதிரி தான் நாள்தோறும் அவனுக்கு போர் இருந்தது. மனுஷன் என்னை ஒடுக்குகிறான், என்னை விழுங்க பார்க்கிறான் என்று தாவீது சொல்லுகிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. ராஜாவான பின்பும் கூட அவ்வளோ காரியங்கள், அவனோட மாமனார் அவனை ஒடுக்கினான், இன்னும் அவனோட சொந்த பிள்ளைகள் அவனை ஒடுக்கினார்கள். இது போன்ற நேரங்களில் அவனோட சத்துருக்கள் அவனை ஒடுக்கும் போதும் கூட ஆண்டவரே எனக்கு இறங்கும், தேவனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடும்போது ஆண்டவர் அதை கேட்டு அவனை விடுதலை பண்ணி அவன் சமாதானத்தோடு அவன் மரணத்துக்குள் பிரவேசித்தான். அவன் மரணம் அடையும் போது எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அவனோட மகனுக்கு நல்ல ஒரு ராஜ்யபாரத்தை கொடுத்து நல்லா எல்லாவற்றிலும் அவன் வாழ்ந்து சுகித்திருந்தான். பிரியமானவர்களே, அதுபோல தான் இன்றைக்கு மனுஷருடைய ஒடுக்குதலினால நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் தைரியமாயிருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களோடு போர் செய்து நாம் சும்மா இருக்கும்போது அவர் யுத்தம் செய்வார். எனக்கு இறங்கும் என்று நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமானது. அடுத்ததாக பார்க்கலாமா? அவர் நிந்தனையில் நாம் இறங்கும் என்று கேட்கும்போது அதிலிருந்து அவர் நல்ல ஒரு விடுதலையை கொடுப்பார். சங்கீதம் 123:3 வாசிக்கலாமா? எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். எங்களுக்கு இறங்கும் சுவாமி, நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் நம்ம தெரியாமல் செய்ததாக இருக்கலாம், இல்லை நமக்கு இருக்கிற குறைகளாக இருக்கலாம். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். அப்போ உலகம் நம்மளை எவ்வளோ தவறாக பேசும் இல்லையா? இவ்வளோ சும்மா இருக்கா, ஊர் சுற்றிட்டு இருக்கா, ஒன்றுமே பண்ணல, சும்மா வீட்டில் இருந்து அப்பா அம்மா காசில் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. பல காரியங்கள் நம்மளே வேதனைப்படுத்தும்படி சொல்லுவாங்க. அந்த நிந்தனையின் மத்தியில் இயேசுவே எனக்கு இறங்கும் சுவாமி, எனக்கு இறங்குங்க அப்பா, எனக்கு இறங்குங்க என்று நாம் கூப்பிட போகிறோம். அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கி இருக்குது. நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிவிட முடியும். அதனால தான் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க சுவாமி என்று நாம் கேட்க போகிறோம். நிந்தனையில் இருக்கும்போது இயேசுவே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று நாம் கேட்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம் என்றால் காத்திருப்பில் ஆண்டவரை நாம் கூப்பிட போகிறோம். ஏசாயா 33:2 ஏசாயா 33 2 வாசிக்கலாமா? கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்து இருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம காத்திருக்கும் போது
ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், எங்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த இந்த டெசிஷன் கைகூடி வரணும், நான் ஆண்டவரோட சித்தத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு வீடு கட்டுதலோ இல்லை ஒரு நிலத்தை வாங்குகிறதா இருக்கலாம், ஒரு தொழிலை ஆரம்பிப்பதாக இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் அந்த டெசிஷனில் நான் அந்த ஆண்டவர் இடத்துலேருந்து வருகிற பதிலை பெற்றுக்கொண்டு நான் செய்யணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்கும் சுவாமி, நான் உமக்கு காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு பதிலை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். உங்கள் சித்தத்தை எனக்கு காண்பீங்க சுவாமி என்று நாம் கேட்க போகிறோம். இதில் தான் நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக இறங்குகிற தேவன். 3 காரியங்களின்படி அவர் இறங்குகிற தேவன். முதலாவதாக கிருபையின்படி அவர் இறங்குவார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 51:1 நமக்கு தெரிந்த வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் என்று இந்த தாவீது சொல்கிறான். அப்போ ஆண்டவரோட கிருபையின்படி நமக்கு இறங்க முடியும். நம்மளோட ஒரு நல்ல காரியத்தினாலோ நம்ம செய்த நற்செயல்கள் மூலமாகவோ நற்கிரியைகள் மூலமாகவோ அவர் இறங்காமல் அவரோட கிருபையின்படி நமக்கு இறங்குவார். அப்போது ஆண்டவரே உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்குங்க என்று நாம் கூப்பிட போகிறோம். உங்கள் கிருபைனா என்ன? அது ஒரு தகுதி இல்லாதவனுக்கு போடுகிற ஒரு பிச்சை மாதிரி. அதன்படி எனக்கு இறங்குங்க சுவாமி, நான் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் இறங்குங்க சுவாமி, இறங்குங்க என்று நம்ம கேட்க போகிறோம். ஒருவேளை ஒரு வீட்டை கேட்கும் போது கூட, ஆண்டவரே நான் இதெல்லாம் செஞ்சேன், இப்படிலாம் நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன், அதனால் எனக்கு வீட்டை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத காட்டிலும், ஆண்டவரே தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே நீங்கள் இறக்கம் செய்து என் மேலே இறக்கமாக இருந்து எனக்கு இறங்கி எனக்கு ஒரு வீட்டை தாங்க என்று நாம் கேட்க போகிறோம். ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்களேன், ஒரு பெரிய சிஎம்மோ ஒரு பிஎம்மோ அவங்கக்கிட்ட போகிறோம், போய் ஒரு காரியத்தை நம்ம சமர்ப்பிக்கிறோம், இந்த விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு இந்த நிலத்தை பெறும்படி எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ பவ்யமாக தாழ்மையாக நம்ம போய் கேட்போம் இல்லையா? அவர்கள் என்ன சொன்னாலும் பத்திரமா அதன்படி செய்து, அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கே பல விஷயங்கள் உண்டு. நல்ல ட்ரெஸ் போட்டு வரணும், அது மாதிரி முதல் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே கதவுக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் அரை மணி நேரத்தில் முதல் அறைக்குள்ளே உங்களை உள்ளே விடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணணும், அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து உள்ளே போகும்போது அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும், அப்புறம் பேசிவிட்டு அதை சொல்லிவிட்டு வந்துடணும். இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது. அப்போ எவ்வளோ பயபக்தியோட தாழ்மையாக நம்ம போவோம் இல்லையா? இந்த காரியத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும், அவர் என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் திட்டினாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்துக்காக அவரிடத்தில் போய் எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம போவோம் இல்லையா? அப்போ ராஜாதி ராஜனாகிய கர்த்தர், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் அவர்கிட்ட நம்ம எவ்வளோ தாழ்மை பண்ணி, ஆண்டவரே உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்குங்க சுவாமி, என்னோட நீதியின்படி இல்லை உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்குன்னு நம்ம கேட்க போகிறோம். அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக அவர் இறங்குவார். அடுத்தபடியாக எப்படிலாம் அவர் இறங்குவார்? இதே போல் தான் சங்கீதம் 86:3 சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு இறங்கும், நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே இதில் 13வது வசனம் பாருங்கள், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்போது ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபை பெரியது, அப்போ உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 86வது சங்கீதம் 16வது வசனம் பார்க்கலாம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். அப்போது உங்கள் கிருபையின்படி எனக்கு இறங்குங்க என்று நாம் கேட்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தோன்னா வாக்கின்படி அவர் நமக்கு இறங்குவார். அவர் கொடுத்த வார்த்தையினால் நமக்கு இறங்குவாராம். சங்கீதம் 119வது அதிகாரம் 58வது வசனம். சங்கீதம் 119:58 வாசிக்கலாம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். அப்போது உங்கள் வாக்கின்படி எனக்கு இறங்குங்க. நீங்கள் சொன்னீங்களா இயேசு சுவாமி, நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே, அதன்படி எனக்கு நீங்கள் இறங்குங்க. எங்களோட முன்னோர்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கள்ல, வானத்து நட்சத்திரங்களை போல் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கள்ல, அப்போ அவங்களுக்கு நீங்கள் இறங்குனீங்கள்ல, அதை போல் அந்த வாக்கின்படியே எங்களுக்கு நீங்கள் இறங்குங்க. உன்னோட சந்ததி பெருகி இவ்வளவா இருக்கும்னு சொன்னீங்கள்ல, அப்போ எங்களுக்கு நீங்கள் இறங்குங்க சுவாமி. எங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அப்போ ஆண்டவரோட வார்த்தையின்படியே நமக்கு அவர் இறங்குவார், அதையும் நம்ம கேட்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா சங்கீதம் 119:132 வசனத்தை வாசிக்கலாமா?
உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். அவரோட நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் வழங்கும் நியாயத்தின்படியே எனக்கு இறங்கும். அப்போ நம்ம அவரோட நாமத்தை நேசிக்கிறோம்ல, அப்போ அவருடைய நியாயத்தின்படி எனக்கு இறங்கும். அப்போ ஆண்டவரே, நீர் உம்முடைய நியாயத்தின்படி, நீர் நீதி செய்கிற நியாயம் செய்கிற கர்த்தர், உங்கள் நியாயத்தின்படி எனக்கு இறங்குங்க என்று நாம் கேட்க போகிறோம். அப்போ ஆண்டவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்க வேண்டும், அவருடைய வாக்கின்படி எனக்கு இறங்கணும், அதுபோல் உம்முடைய நியாயத்தின்படி எனக்கு இறங்க வேண்டும் சுவாமி என்று நம்ம கேட்க போகிறோம். எப்போல்லாம் நம்ம கேட்க போகிறோம்? நம்மளோட வியாதியில் நம்ம கேட்க போகிறோம். பிசாசின் பிடியில் நாம் சிக்கி தவிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட போகிறோம். மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? தனிமையில் நம்ம யாரும் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, என்னோட வீட்டை நீர் கட்டும் என்று நாம் கேட்க போகிறோம். நான்காவதாக நெருக்கத்தில் விக்கினங்களின் மத்தியில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, எனக்கு ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தாங்க என்று நம்ம கேட்க போகிறோம். ஐந்தாவதாக மனுஷர் ஒடுக்கும்போது தேவனே எனக்கு இறங்கும் சுவாமி, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் என்று நாம் சொல்ல போகிறோம். ஆறாவதாக நிந்தனையினால் நிறைந்திருக்கும் போது தேவனே எனக்கு இறங்கும் சுவாமி, இறங்கும் என்று நம்ம கேட்க போகிறோம். ஏழாவதில் காத்து இருக்கும் போது எனக்கு இறங்கும் என்று நம்ம கேட்க போகிறோம். சரி, நம்ம இப்படிலாம் கேட்குறோம், ஆண்டவர் அதுக்கு பதில் தருவாரா? பதில் தருகிறார். அது என்ன வசனம் என்று பார்ப்போமா? ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்கள் மேல் இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் வெயிட் பண்ணுவார், உங்களுக்கு எப்போ இறங்கலாம், உங்களுக்கு எப்போ இறக்கம் செய்யலாம், எப்போ என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவான், எப்போ கூப்பிடுவாள் என்று அவர் காத்திருக்கிற தேவன். அப்போ அவர் காத்திருக்கும் போது நம்ம கூப்பிடும்போது தான் அதை கேட்டு அவர் பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்கு இறங்கும்படி ஆண்டவர் காத்திருக்கிறார், அவர் வெயிட் பண்ணுறார், எப்போ என் பிள்ளை என்கிட்ட கேட்பா என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கூப்பிடுவோமா? ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி, என்னோட நெருக்கத்தில் எனக்கு இறங்கும் என்று நம்ம கேட்போமா? எல்லாரும் உங்களையே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் சுவாமி என்று நாம் கேட்க போகிறோம். ஏசப்பா, இப்பொழுது ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. அவங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்திலும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற அந்த பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. அப்பா, அவங்களோட கதறுதலுக்கு, அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு நீங்கள் இரக்கம் செய்து ஆண்டவரே அவங்களோட கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அப்பா, நீர் செய்ய போகிற காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு மறவாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவரே வெளியரங்கமாய் கொண்டு வருகிற தேவன். அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க சுவாமி, எங்களுக்கு இறங்குங்க சுவாமி. வியாதியில் எங்களுக்கு இறங்குங்க, பிசாசின் பிடியில் எங்களுக்கு இறங்குங்க, தனிமையில் எங்களுக்கு இறங்குங்க, நெருக்கப்படும் போது எங்களுக்கு இறங்குங்க, மனுஷருடைய ஒடுக்குதலில் எங்களுக்கு இறங்குங்க, நிந்தனையினால் இருக்கும்போது எங்களுக்கு இறங்குங்க, நாங்கள் காத்திருப்பின் காலங்களில் இருக்கும்போது எங்களுக்கு இறங்குங்க சுவாமி. அப்பா, உங்கள் கிருபையின்படி இறங்குங்க, உங்கள் வார்த்தையின்படி இறங்குங்க சுவாமி, உங்கள் நியாயத்தின்படி இறங்குங்க சுவாமி. அப்பா, எங்களுக்கு இறங்குங்க சுவாமி, எங்களுக்கு இறங்குங்க. அன்றைக்கு உங்களை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இறங்குனீங்களே சுவாமி. கானானிய ஸ்திரீ உம்மை நோக்கி எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது ஆண்டவரே அவளுக்கு இறக்கம் செய்தீங்களே ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவருக்கும் உம்மிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் இறங்குனீங்களே சுவாமி. உம்மிடத்தில் வந்த அந்த குருடர்களை நீங்கள் சொஸ்தமாக்குனீங்களே சுவாமி. அதே வல்லமை இன்றைக்கோ இந்த செத்த சரீரங்கள் மேலே இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் அவங்களோட வியாதி இல்லை, நோயில், வலியில், வேதனையில் அழுது கொண்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி ஆண்டவரே அவங்களுக்கு இரக்கம் செய்து ஆண்டவரே அவங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசுவே நீர் அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் தாங்க சுவாமி. நீங்கள் தாங்க, சந்தோஷம் உள்ள ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தாங்க சுவாமி. அப்பா, அப்படியே பிசாசின் கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அந்த பிசாசுகளை துரத்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீ புறப்பட்டு போயென்று உனக்கு கட்டளை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த சரீரத்தை விட்டு நீ இப்பொழுது புறப்படு. உன்னை நாங்கள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரித்து ஜெபிக்கிறேன் இயேசுவே. அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் சுவாமி. உங்கள் இரத்தத்தினால மறைத்துக்கொள்ளுங்க. அந்த வீட்டை சுற்றிலும் வேலையடைத்து கொள்ளுங்க சுவாமி.
அப்படி ஆண்டவரை நெருக்கப்படுங்கிற வேலையில் ஆண்டவரை இடுக்கண்களோடு ஆண்டவரே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவே எங்களுக்கு இறங்கும் சுவாமி, எங்களுக்கு இறங்கும் அப்பா, எங்களுக்கு இறங்கும் சுவாமி. அப்பா உங்களை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை ஆண்டவரை நீர் பாரும் அப்பா, நீர் பாரும் அப்பா, நீர் பார்த்து ஆண்டவரே அவர்களோட கூப்பிடுதலுக்கு ஆண்டவரே அவங்களோட கூப்பிடுதலுக்கு நீங்கள் பதில் கொடுங்க சுவாமி, பதில் கொடுங்க அப்பா. எங்களுக்கு இறங்குங்க சுவாமி அப்பா. உண்மை நோக்கி கூப்பிடுக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இறங்குங்க அப்பா, இறங்குங்க சுவாமி அப்பா. பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற அதற்கு தயாராகி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்குங்க அப்பா. ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாமுமா இருந்து ஆண்டவரே படிக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீங்கள் கொடுங்க சுவாமி. எங்கள் மேலே கிருபையாயிருங்க அப்பா, எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இங்கே கலந்து கொள்ளுகிறவர்கள், ஆன்லைன் மூலமாக பார்க்கிறவர்கள், டிவி மூலமாக பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்துங்க சுவாமி அப்பா. என்னென்ன தேவைகளோடு அவங்க பார்க்கலாங்களோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க சுவாமி. அப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக தொடப்பட்டவர்களுக்காக, ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்காக, திடப்படுத்தல் பெற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இறுதி வரைக்கும் இதே ஐக்கியத்தில் அவங்க நிலைத்திருக்கணும், உங்களோட அன்பில் நிலைத்திருக்கணும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாங்க சுவாமி. எங்களுக்கு இறங்கி ஆண்டவரே எங்களோட ஊழியத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுங்க சுவாமி, வர்த்திக்க பண்ணுங்க. இப்படி செய்ய போகிற கிருபைக்காக, தயவுக்காக நன்றி. எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் செட்டைகளின் மறைவில் தந்து ஜெபிக்கிறேன். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் எங்கள் கடமைகளை மாத்திரம் செய்திருக்கிறோம் கர்த்தாவே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆராதனை இயேசு.